கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் சுயம் என்கின்ற திட்டத்தின் வாயிலாக பெண்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுகின்ற அந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக இன்று ஹோஸ்மின் நகர் பகுதியிலே பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்கள் வசிக்கின்ற இந்த பெண்களுக்கு, அதுவும் அவர்களுடைய கல்வியாகட்டும் வேலைவாய்ப்பாகட்டும் ஒரு சிறந்த இடத்தை கொடுக்கின்ற மாநிலம் என்கின்ற பெயர் தமிழகத்திற்கு எப்போதும் உண்டு. அதிகமாக உயர்கல்வி கற்கின்ற பெண்கள், அதிகமாக வேலைக்கு செல்கின்ற பெண்கள் என்று பெண்களுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கின்ற தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்கத்தின் கீழாக ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற கிரிமினல் சம்பவங்கள் அதிர்ச்சியை உருவாக்குகிறது. அதாவது பொது இடங்களில் அல்லது இரவு நேரங்களில் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் ஒரு குற்ற சம்பவம் நடைபெறுவதற்கும் பாதுகாப்பாக இருக்கும் என்று நம்பப்படுகின்ற கல்வி நிலையங்கள், வேலை செய்கின்ற அலுவலகங்கள், பொது போக்குவரத்து பகுதிகள், இங்கெல்லாம் பெண்களுக்கு எதிரான பாலியல் சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது மாநில அரசு பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி கவலைப்படுகிறதா என தெரியாத சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. நேற்று அண்ணா பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளாக ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற தகவல் அதிர்ச்சி அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. மாநில அரசு, ஏன் இதில் மாநில அரசு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, கைது செய்யப்பட்டிருப்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாகி. சரிங்க, கட்சியில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க, அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல செய்கிற கிரிமினல் குற்றத்துக்கு எப்படி கட்சி பொறுப்பாகும் அப்படின்னு கூட நியாயமான ஒரு சில கேள்வியை வைக்கலாம். ஆனால் நேற்று நடந்த பெண்களுக்கு எதிரான, பெண்கள்னா அந்த குறிப்பிட்ட மாணவிக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர் துணை முதலமைச்சரை சென்று சந்திக்கக்கூடிய அளவிற்கு அந்த கட்சியிலே ஒரு முக்கியமான பொறுப்பில் இருப்பவர். அவர் கட்சியில் இருக்கக்கூடிய, அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களோடு இருக்கின்ற ஃபோட்டோலாம் சமூக வலைத்தளங்களில் இருக்குது. அதனால தான் எங்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சமீப காலமாக நடக்கின்ற குற்றங்களில் ஒரு பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வைக்கிறார். குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் கட்சியினுடைய பொறுப்புகளை, அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த அதிகாரத்தின் வாயிலாக குற்ற செயல்களிலிருந்து தப்பிக்க முடியும் என்கின்ற அந்த துணிச்சலோடு இம்மாதிரியான குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி கருதுகிறது. மாநிலத்தினுடைய முதல்வர் பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற கொடுமைகளுக்கு முடிவு கட்ட வேண்டுமென்றால் யாரெல்லாம் இம்மாதிரி குற்ற சம்பவங்களோடு இருக்கிறார்களோ அவர்களை பற்றி ஒரு தெளிவான புரிதலை அவருடைய அமைச்சர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கொடுக்க வேண்டும். இந்த சம்பந்தப்பட்ட நபர் இதற்கு முன்பாகவே அவர் மீது பல்வேறு குற்றங்கள் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வருகிறது.